தென் தமிழகத்தில் உள்ள மதுரையில் கட்டட கலைஞர் கார்த்திகேயன் 15 ஆண்டுகளாக பச்சை செங்கற்களை கொண்டு நிலையான வீடுகளை கட்டி வருகிறார். அது என்ன பச்சை செங்கற்கள்? இந்த பச்சை செங்கல் தயாரிக்கிற முறையை பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா வெறும் மண், ஒரு 8% ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் நேச்சுரல் ஸ்டெபிலைசர் பண்ணோம். இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதனால லைமும் கொஞ்சம் சிமெண்ட்டும் சேர்த்து மொத்தத்துக்கு 8% தான். இந்த கலவையானது ஒரு இயந்திரம் மூலம் செங்கற்களாக மாற்றப்படுகிறது. இந்த செயல்முறையின் நன்மை என்னவென்றால், செங்கல் சூளைகளில் அதிக வெப்பநிலையில் கற்களை உலர்த்துவதற்கு பதிலாக இவை பல வாரங்களுக்கு இயற்கையாக சூரிய ஒளியில் உலர வைக்கப்படுகிறது. இதனால் கார்பன் வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோரின் வீடுகள் மண்ணால் கட்டப்பட்டவை. ஆனால் பொதுவாக இவை குறைந்த வருமானம் கொண்டவர்களின் வீடுகளாக உள்ளன. இருப்பினும் தற்போது நடுத்தர வர்க்கத்தினரும் மண்ணால் உருவாக்கப்படும் கட்டுமான பொருட்களின் நன்மைகளை விரும்புகின்றனர். ஏனெனில் இவை நிலையான வீடுகளாக மட்டுமல்லாமல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறனையும் கொண்டுள்ளன.